ஆஹா கல்யாணம் சீரியல பொறுத்தளவு, நம்ம சூர்யா மகாவ வெறுப்பேத்தணும் அப்படிங்கிற பேர்ல தனக்கு புடிச்ச பாதுஷாவ புடிக்கவே புடிக்காது அப்படின்னு மகா கிட்ட சொல்லி காமிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல. நம்ம மகாவுக்கு பயங்கர வெறுப்பாயிடுது. "ஓஹோ! அப்படியா விஷயம். உங்கள பார்த்துக்கிறேன் வீட்டுக்கு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, வீட்ல போயிட்டு நைட்டு டிஃபனுக்கு பாதுஷா செய்ய ஆரம்பிச்சர்றாங்க. நம்ம ஐஸ்வர்யா பக்கத்துல இருந்துகிட்டு, "என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டா, நடந்த எல்லாத்தையுமே நம்ம மகா ஐஸ்வர்யா கிட்ட சொல்லிடுறாங்க. அப்ப இன்னைக்கு நைட்டு எல்லாருக்குமே பாதுஷாவா? வீட்ல சுகர் பேஷண்ட்லாம் இருக்காங்கடி. என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அதெல்லாம் எனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாதுஷா மாவ குத்து குத்துன்னு குத்துறாங்க. சூர்யாவ குத்துற மாதிரி. இது முடிஞ்சதுக்கு அப்புறம், இங்க ஒரு பிரச்சனைய கிளப்பி விடுறாங்க சித்ரா தேவி. ஸோ காயத்ரி கிட்ட போயிட்டு, "உன் மவன் இந்த வீட்ல ஒரு அடிமை மாதிரி இருக்கான். வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு" அப்படிங்கிற மாதிரி சும்மா புரளைய கிளப்பி விட்டுர்றாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹீட்டர்லாம் ஒர்க் ஆகல. நம்ம ராஜலட்சுமி விஜய கூப்பிட்டு எலக்ட்ரீஷியன கூப்பிட்டுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி தாத்தா, பாட்டி எல்லாம் ஆளுக்கு ஒரு வேலை சொல்றாங்க. இத பார்க்குற காயத்ரி வந்து, "என்ன என் மவன் என்ன இந்த வீட்டு வேலைக்காரனா?" அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா திட்டிடுறாங்க எல்லாத்தையும். இதனால ராஜலட்சுமிக்கு பயங்கர கோவம் வந்து ராஜலட்சுமிக்கும், காயத்ரிக்கும் பயங்கரமான வாக்குவாதம் ஆயிடுது. ஸோ, "இதுக்கப்புறம் உன் பையனுக்கு நான் எந்த வேலையும் சொல்ல மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க நம்ம ராஜலட்சுமி. இதெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம சூர்யா மகாவ வெறுப்பேத்தணும் அப்படிங்கிறதுலயே குறிக்கோளா இருந்துகிட்டு இருக்கிறாப்ல. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில போயிருக்கிறாங்களாட்டுக்கு ஸ்வேதாவோட நம்ம சூர்யா. ஸோ வக்கீல பார்க்கறதுக்கு தான் போயிருக்கிறாப்ல. வேணும்னே நம்ம சூர்யா மகாவுக்கு ஃபோன் பண்ணி வெறுப்பேத்துற மாதிரி, "நான் வந்து ஸ்வேதாவோட தான் வெளியில வந்திருக்கேன். லேட்டா தான் வருவேன்" அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. நம்ம மகாவுக்கு பயங்கரமா கோவம் வந்து, "ஒழுங்க மரியாதையா 6 மணிக்குள்ள வரணும்" அப்படின்னு மிரட்டுறாங்க. "வந்துடுறேன், வந்துடுறேன்" அப்படின்னு நம்ம சூர்யாவும் சொல்றாப்ல. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.